ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸியாக இருக்கும். மலை சாரல் போல் அப்படியே துவி விடுங்க. நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கடந்த சில வாரங்களில் எங்களோட வ்ளாக்ஸுக்கும் எங்களோட வீடியோஸ்க்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்ருக்கு. வியூஸ் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஆல்சோ உங்களோட இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவோட கண்டினியூஷன் சொல்லலாம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிக்கிங்னு ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் பிக்கிங்கில் நாங்கள் காட்டின அந்த ஆப்பிள் பை சாப்பிட்டு காட்டியிருப்போம். இல்லை, அந்த ஆப்பிள் பை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஆப்பிள் பை வந்து எங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, அதனால் நாங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் பைங்கிறது என்ன, அது புதுசாக இருக்குது, அது எப்படி பண்ணுவீங்கன்னெல்லாம் நிறையா கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பிள் பை எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். வாழ்க்கையிலே முதல் தடவை ஒரு குக்கிங் ரெசிபி நான் பண்ண போகிறேன். பொதுவான ஒரு பெரிய ஒரு குக்கெல்லாம் கிடையாது, ஆனால் நான் பண்ணுற சமையல் சொதப்பாமல் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டைல். ஓகே, வாங்க இன்றைக்கி அந்த ஆப்பிள் பை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அந்த ஆப்பிள் பை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ஸ் வந்து நம்ம டைஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆப்பிள் பிக்கிங்கில் போய் ஃப்ரெஷ்ஷாக சில ஆப்பிள்ஸ் நான் பறிச்சுட்டு வந்தேன். அந்த ஆப்பிள் தான் இது. அதை வந்து தோல் நீக்கி இப்போது சின்னதாக டைஸ் பண்ணி ஒரு பவுலில் போட போகிறோம். இது வந்து அந்த ஆப்பிள் பையோட ஃபில்லிங்காக இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நேரம் இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கட் பண்ண ஆப்பிள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது கூட வந்து நீங்கள் ப்ளெயின் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது போக பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரமலைஸ்டு கலரில் வரும். அதுக்காக தான் இந்த ப்ரௌன் சுகர் போட்டோம்னா அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் பவுடர், பட்டைத்தூள் ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆப்பிளும் சின்னமனும் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்பிள் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அந்த 5 ஆப்பிளுக்கு தகுந்த மாதிரி தான் அளவு இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ சுகர் எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் மைதா மாவு இதில் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைதா மாவு எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த சுகர் வந்து அந்த ஆப்பிள் கூட மிக்ஸ் ஆகி குக் பண்ணுறப்போ நிறைய தண்ணி விடும். இந்த மைதா மாவு கலக்கிறதுனால அந்த மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் இந்த மைதா மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போது இது கூட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைட்டாக ஒரு ஸ்க்வீஸ் லெமன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிக்சிங் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும், பட் குக் பண்ணக்கப்புறம் இது நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ஆப்பிள் பையோட க்ரஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போ ரெடிமேட் ஷார்ட்கட் பேஸ்ட்ரி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பை பேஸ்ட்ரின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையோட மோல்டில் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து பட்டர் வந்து நான் இதில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் அந்த பேஸ்ட்ரி வந்து இதில் ஒட்டாமல் நமக்கு வரும். பேஸ்ட்ரியோட பாட்டம் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஆப்பிள் மிக்சர் வந்து இதில் அந்த பை டிஷ்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இது ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா அதில் அந்த ஸ்வீட்னஸ் அதில் இறங்கியிருக்கும். அதுக்காக இப்போ இந்த ஆப்பிள் ஃபில்லிங் இதில் இந்த பேஸில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நான் இன்னொரு பஃப் பேஸ்ட்ரியால் நான் கவர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற பஃப் பேஸ்ட்ரி கூட ஓவர்லாப் பண்ண மாதிரி இப்படி பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டிசைன்
இப்படி கொடுத்துக்கலாம். நாட் பேட், ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்களா, இது சென்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு வெண்ட் கொடுக்கணும். ஏன்னா பேக் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப உள்ளே வேர்த்து போய் சாகி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த சின்ன கட் கொடுத்துட்டோம்னா அந்த ஆவியில் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா அந்த சொதன்னு ஆகாமல் இருக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டெக்கரேஷன், மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ லவ் ஹார்ட் ஃபார் ஆல் த லவ்லி மதர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டர் சுகர், பவுடர் சுகர் வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். வடிவல் சொல்கிற மாதிரி மலை சாரல் போல் அப்படியே தூவி விடுவோம். பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் இருக்க பேக் பண்ண போகிறோம். இது ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம பேக் பண்ணுற அந்த பஃப் பேஸ்ட்ரியோட மிக்சர் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த 1/2 an hour ஊறுற டைமில் இப்போ நம்ம வந்து இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்ள வச்சுருக்கிறது பேக் பண்ணுற ஸ்டைல். இப்போ நம்ம காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஸ்டைல். ஆப்பிள் பை வந்து நம்ம ஸ்டவ் டாப்பில் ஆயில் ஃப்ரை பண்ணுறோட மெத்தட் எதுன்னு நான் சொல்கிறேன். ஃபில்லிங் வந்து அதே ஃபில்லிங் தாங்க. பட் அந்த பேஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பேஸ்ட்ரி யூஸ் பண்ண போகிறேன் ஆயில் ஃப்ரைக்கு. பஃப் பேஸ்ட்ரிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியிலலாம் அந்த எக் பஃப்ஸு, மஷ்ரூம் பஃப்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதோட பேஸ்ட்ரி தான் அது. இதில் வந்து இப்போ நம்ம அந்த ஆப்பிள் ஃபில்லிங் வைக்க போகிறோம். இந்த ஆயில் ஃப்ரை பண்ணுற இந்த ஆப்பிள் பை பார்த்தீங்கன்னா இந்த மேக்டொனால்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் பை தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த சைடில் வந்து இப்போ நல்லா அந்த ஃபோர்க் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா சீல் ஆகும். இந்த பஃப் பேஸ்ட் யூஸ் பண்ண இது வந்து நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த பஃப் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற இந்த ஆப்பிள் பை வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4-5 minutesலேயே அது ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வா, ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஆயில் ஃப்ரை பண்ணது. crispy apple pie oil fried ready. இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க 200 degreesல. இப்போ நம்ம இந்த ஆப்பிள் பை பேஸ்ட்ரி வந்து நம்ம உள்ள வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் இதை டைம் செட் பண்ணிக்கலாம். 20 minutes வச்சுருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து ஒவ்வொரு அவனில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும், ஒரு அவனில் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் ஜஸ்ட் ஒரு 2 or 3 times நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் அது வெளியே எடுத்துடலாம். ஆப்பிள் பை பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சக்ஸஸ். நம்ம ஆயில் குக் பண்ண ஆப்பிள் பை அப்புறம் இது பேக் பண்ண ஆப்பிள் பை ரெண்டுமே இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செட் ஆகுறதுக்கு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம சமைக்கிற சமையல் வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி தானே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. உள்ள அந்த ஆப்பிள் பையோட
ஃபில்லிங் பார்த்தீங்கனாலே அப்படியே ஜூஸியாக ரொம்ப சாப்பிடவே டெம்டிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. பர்ஃபெக்ட். எக்ஸாக்டாக நம்ம அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ட அதே டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பஃப் பேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஆப்பிள் வந்து நல்ல ஜூஸியாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் குக்கிங் ரெசிபி மதர்ஸ் டே அன்னைக்கு பப்ளிஷ் ஆகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். எல்லாருக்கும் என்னோடய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்சால் என்னோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், அசத்துங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இதை பற்றி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல எபிசோடில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றிகளுடன் ஆசி தமிழச்சி.